அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்குல பயிற்சி 2.8ல 6வது கணக்கு பார்க்கலாம். பின்வரும் தொடர்களின் n உறுப்புகள் வரை கூடுதல் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் n. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல a ஓட வேல்யூ வந்து 0.4, r ஓட வேல்யூ வந்து 0.44 டிவைட் பை 0.4 டிவைட் பண்ணா 0.11. இது வந்து ஈவனா இருக்காது, r ஓட வேல்யூ ஈவனா இருக்காது. ஸோ இந்த மாதிரி சம்மில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன நம்பர் காமனாக இருக்கோ அதை வெளியே எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ட்ரிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 0.4 4 டிவைட் பை 10 ப்ளஸ் 44 டிவைட் பை 100 ப்ளஸ் 444 டிவைட் பை 1000 இது போல் எழுதிக்கலாம். இப்போ காமனாக இருக்கிறத வெளியே எடுத்தால் என்ன ஆகுது பாருங்கள். 4 காமனாக வெளியே எடுத்தோம்னா 1/10 ப்ளஸ் 11/10 ப்ளஸ் 111 divided by 1000 plus and so on. 1/10 is 11/100 up to n terms. இப்போ மேலையும் கீழையும் 9ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ டினாமினேட்டர் 9 வெளியே இருக்கட்டும், நியூமரேட்டர் மேலே இருக்கிற எல்லா இடத்துக்கும் மல்டிப்ளை ஆகும். 9/10 plus 99/10 plus 999/1000 plus and so on up to n terms. சரிங்களா? இப்போ இப்போ நியூமரேட்டராக பாருங்கள், மேலே 10 minus 1 divided by 10 எழுதிக்கலாம். இங்கே 100 minus 1 divided by 100 எழுதிக்கலாம். இங்கே 1000 இது 99 minus 1 divided by 1000 அப்படின்னு எழுதிக்கலாம். and up to n terms. ஓகே, இப்போ பாருங்களேன், 4/9 வெளியே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த டேர்ம்ஸ் தனித்தனியாக பிரித்தோம்னா 10/10 minus 1/10. அகைன் இந்த டேர்மை தனியாக பிரித்தோம் அப்படின்னா 100/100 minus 1/100. அகைன் 1000/1000 minus 1/1000. இதே போல் போய்கிட்டே இருக்கா? இப்போ இந்த 10/10 100/100லாம் வந்து 1 கிடைக்குமா? 4/9 இன்ட்டு எத்தனை 1 கிடைக்கும் அப்படின்னா n டைம்ஸ் கிடைக்கும். ஏன்னா n டேர்ம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ n டேர்ம்ஸுக்கு ஒரு 1 வந்துகிட்டே இருக்கும், ஆட் பண்ணால் n கிடைக்கும். அடுத்து மைனஸ் காமனாக வெளியே எடுத்தால் என்ன கிடைக்குது பாருங்க. 1/10 ப்ளஸ் 1/100 ப்ளஸ் 1/1000 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். இது போயிட்டே இருக்கு அப் டு n டைம்ஸ். ஓகேவா? n டைம் வரைக்கும் நம்ம எடுத்துட்டோம். ஓகே, 4/9 அப்படியே இருக்கு, n அப்படியே இருக்கு, மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இது ஜிபியில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ஏவோட வேல்யூ 1/10. அகைன் ஒரு 10 ஆல் டிவைட் பண்ணோம்னா 1/100 கிடைக்கும். அகைன் ஒரு 10 ஆல் டிவைட் பண்ணோம்னா 1/1000 கிடைக்கும். அதாவது காமன் ரேஷியோ ஆரோட வேல்யூ 1/10 அப்படின்னு கிடைக்குது. இப்போ காமன் ரேஷியோ 1/10, அதாவது 1 விட கம்மியாக இருக்கும்போது SN ஃபார்முலா என்ன? SN is equal to A into 1 minus R power n divided by 1 minus R. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ ஏவோட வேல்யூ 1/10 into 1 minus 1/10 power n divided by 1 minus 1/10. ஸோ வெளியே இருக்கிற 4/9 அப்படியே இருக்கட்டும், n மைனஸ், ஸோ 1/10 அப்படியே இருக்கட்டும், 1 minus 1/10 power n ஓல் டிவைட் பை இந்த 1 minus 1/10 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 10 minus 1 9/10 கிடைக்கும். 9/10. ஸோ டினாமினேட்டில் இருக்க 10 கேன்சல் பண்ணோம்னா 1/9 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ வெளியே இருக்கிற 4/9 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 4n divided by 9 minus 4 into 1 minus 1/10 power n 4/9 9s are 81 கிடைக்கும். இது நியூமரேட்டர் அப்படியே தனியாக வச்சுக்கலாம். ஸோ 4/81 1 minus 1/10 power n. இதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ அடுத்த கணக்கு பாருங்க. ஸோ இதே போல தான் இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா 3 காமனாக வெளியே எடுக்கிறோம். 1 plus 11 plus 111 plus and so on up to n terms, n உறுப்புகள் வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம், 9/9ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 9 டினாமினேட்டரில் இருக்க 9 வெளியே இருக்கட்டும், நியூமரேட்டரில் இருக்கிற 9 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 9 + 99 + 999 + அப் டு n terms அப்படியே இருக்கும். இப்போ இந்த 9-ஐ நம்ம 10 minus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். அகைன் 99-ஐ 100 minus 1 அப்படின்னு எழுதிக்கலாம்.
அகைன் 999 1000 minus 1 அப்படின்னு எழுதிக்கலாம் up to n terms. இப்போ இந்த 3/9 அப்படியே இருக்கட்டும். 10 100 1000 இதெல்லாம் தனியா எழுதிக்கிறோம். இது போயிட்டே இருக்கும். சரி, இதை வெறும் 100. அடுத்து இந்த -1 எல்லாம் பின்னாடி வரும். எத்தனை -1 வரும்னா n டேர்ம்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ n டேர்ம்ஸ் வரைக்கும் -1 வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு 5 -1 இருந்ததுன்னா -5 அப்படின்னு கிடைக்கும். 10 -1 இருந்ததுன்னா -10 அப்படின்னு கிடைக்கும். இப்போ n டைம்ஸ் -1 இருந்ததுன்னா -n கிடைக்கும். ஸோ இது வந்து -n அப்படியே வரும். இப்போ இது மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ 10, ஆரோட வேல்யூ 100/10 இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கிடைக்கும். அப்போது இது வந்து ஜிபியில் இருக்குது, ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனில் இருக்குது. இப்போ இதுக்கு எஸ்என் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் 3/n இன்ட்டு எஸ்என் ஃபார்முலா என்ன ஞாபகம் இருக்கா? எஸ்என் இஸ் ஈக்குவல் டு a into r power n minus 1 divided by r minus 1. இங்க r ஓட வேல்யூ greater than 1. அதனால ஃபார்முலா r power n minus 1 அப்படின்னு வரும். a into அதாவது 10 into 10 power n minus 1 divided by 10 minus 1 minus n. இந்த minus n ஏன் வருதுன்னா இந்த minus 1லாம் ஆட் பண்ணும்போது minus n கிடைக்கும். ஓகேங்களா? இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3/9 into 10 into 10 power n minus 1 divided by 9 minus n. ஸோ அந்த 3/9 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 3 10s are 30, 9 9s are 81 அப்படியே இருக்கட்டும். பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத அப்படியே வச்சுக்கிறேன். மைனஸ் அகைன் 3 n's are 3n divided by 9 அப்படியே இருக்கும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்து 7வது கணக்கு. 3 plus 6 plus 12 plus and so on 1536 என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு எல் வேல்யூ தெரியுது, என் வேல்யூ கண்டுபிடிச்சி தான் எஸ்என் கண்டுபிடிக்கணும். எஸ்என் ஃபார்முலா என்ன? ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைட் பை ஆர் மைனஸ் 1. இதில் என்னோட வேல்யூ கொடுக்கல, சரிங்களா? இந்த லாஸ்ட் டேர்ம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இந்த எஸ்என் ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ n கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? tn இஸ் ஈக்குவல் டு ஏஆர் பவர் n மைனஸ் 1. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஏவோட வேல்யூ 3, ஆரோட வேல்யூ 6/3 இஸ் ஈக்குவல் டு 2. 2 பவர் n தெரியல, n மைனஸ் 1 ஈக்குவல் டு 1536. ஸோ இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 2 power n minus 1 equal to 1536 divided by 3 என்ன ஆகுது? 5 times 1 times 2. சாரி, 2 power n minus 1 இது பவர்லேயே வரணும். ஓகே, 2 power n minus 1 is equal to 512. 512 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. 256, 2ஆல் 128, 2ஆல் 64, 2ஆல் 32, 2ஆல் 16, 2ஆல் 8, 2ஆல் 4, 2 2s are 4, 2 1s are. அப்போ மொத்தம் எத்தனை வரும்னா 9 times 1 2 3 4 5 6 7 8 9 9 times வருதா? அப்போ இதை 2 power 9ன்னு எழுதிக்கலாமா? ஸோ பேஸஸ் ஆர் ஈக்குவல், பேஸ் ஒரே மாதிரி இருக்கு. அப்போ நியூமரேட்டர் பவரும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ n மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 9னா என்னோட வேல்யூ 10. ஓகேவா? இப்போ என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இது எஸ்என்ல அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்என் ஃபார்முலா பாருங்க. எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 3 இன்ட்டு ஆரோட வேல்யூ 2 பவர் என்னோட வேல்யூ 10 மைனஸ் 1 டிவைட் பை 2 மைனஸ் 1. ஸோ 3 இன்ட்டு 2 பவர் 10 வந்து 1024 minus 1 divided by 1. So 3 into 1023 multiply பண்ணோம்னா 9603 3069. இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்து 8வது கணக்கு. குமார் தனது 4 நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்.
குமார் தனது 4 நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். மேலும் தனது நண்பர்களை அவர்கள் ஒவ்வொருவரும் 4 வெவ்வேறு நண்பர்களுக்கு கடிதம் எழுதுமாறும் மற்றும் இந்த செயல்முறை தொடருமாறும் கூறுகிறார். இந்த செயல்முறை தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. ஒரு கடிதத்திற்கான செலவு ரூபாய் 2 எனில் 8 நிலைகள் வரை கடிதங்கள் அனுப்புவதற்கு ஆகும் மொத்த செலவை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் 4 பேருக்கு லெட்டர் எழுதுறாரு. ஓகேங்களா? அடுத்து இந்த 4 பேரும் அவங்களுடைய 4 வெவ்வேறு ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதுறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற ஒருத்தர் 4 பேருக்கு எழுதுவாரு, இதுல இருக்கிற இன்னொரு 4 பேருக்கு எழுதுவாரு. அப்ப 2வது நிலையில 16 பேருக்கு லெட்டர் போய் சேரும். அடுத்து 3வது நிலையில மறுபடியும் ஒரு 4 பேர் 16 பேரும் 4 பேருக்கு லெட்டர் எழுதிக்கிட்டே போவாங்க. ஓகேவா? இப்போ இதை எப்படி எழுதலாம்னா 4 plus 16 plus 64 plus அப்படியே போயிட்டே இருக்கும். மொத்தம் 8 நிலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட வேல்யூ 8. இப்போ ஏவோட வேல்யூ 4, இங்கே முதல் உறுப்பு ஏவோட வேல்யூ 4, ஆரோட வேல்யூ 4. அடுத்தடுத்து இதில் 4 மல்டிபிள் ஆகிட்டே போகுது. அப்போ ஆரோட வேல்யூ 4. 16/4 4, 64/16 4. ஓகேங்களா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா எஸ்என் கண்டுபிடிச்சிட்டு எத்தனை பேருக்கு எழுதியிருக்காங்க இன்ட்டு 2. ஒரு லெட்டருக்கு 2 ரூபாய். அப்போ எல்லா லெட்டரையும் எத்தனை லெட்டர்னு கண்டுபிடிச்சிட்டு அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கான மொத்த செலவு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் எஸ்என் கண்டுபிடிச்சிடலாம். எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைட் பை ஆர் மைனஸ் 1 ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஏன்னா ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் 1. ஏவோட வேல்யூ 4 இன்ட்டு ஆரோட வேல்யூ 4 பவர் 8, என்னோட வேல்யூ 8 minus 1 divided by 4 minus 1. So 4/3 into 4 power 8. 4 4s are 16. Again 4 4s are 16. 16 16s are 256. 256 into 256. 65536 கிடைக்குது. இந்த மைனஸ் 1 போட்டோம் அப்படின்னா 6553 6553 கிடைக்கும். மைனஸ் 1 போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை 3 டேபிளாக கேன்சல் பண்ணுறேன். 1 times 2 times again 1 time 2 carry 8 times 1 carry 4 times 1 carry 5 times. ஸோ இப்போ 4 into 2 1 8 4 5 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 20க்கு 2 carry 16 8 1 carry 32 1 33 3 carry 4 plus 3 7 8. ஸோ அப்போ நமக்கு 87,380 வருது. இன்ட்டு 2 தான் நமக்கான மொத்த செலவு. ஓகேங்களா? இது வரைக்கும் எஸ்என்னு. அடுத்து 87380 எரேஸ் பண்ணி நமக்கு எஸ்என் இஸ் ஈக்குவல் டு 87380 கிடைச்சிருக்கு. ஸோ மொத்த செலவு அப்படின்னா 2 into 87380 மல்டிப்ளை பண்ணணும். 0 16 1 carry 2 3s are 6 plus 1 7 7 4s 2s are 14 1 carry 16 plus 1 17 174760. ஸோ மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் செலவாயிருக்கு? rupees 1,74,760 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து 9வது கணக்கு. 0.123 என்ற எண்ணின் விகிதமுறு வடிவம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்க. 0.123 பார். இது 0.123 123 123 அப்படி எழுதிட்டு போயிட்டே இருக்கலாமா? இது எப்படி பிரிக்கலாம்னா 0.123 plus 0.000123 plus 0.00000123 அப்படி போயிட்டே இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 3 உறுப்பு மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அப்போ அடுத்தடுத்த டைம் 3 0 போட்டுட்டே வரணும். ஓகேவா? இதை 123 divided by 1000 plus இதை 123 divided by 10,000 சாரி 1 lakh இப்படி போட்டுக்கிட்டே போகலாம். 123 divided by 10 power 9 இது 10 power 6 10 power 3. ஓகேங்களா? அப்போ 123 divided by 10 power 3
அடுத்த டைம் 123 டிவைட் பை 10 பவர் 6 வருதா? இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 1 டிவைட் பை 10 பவர் 3. அதாவது ஒவ்வொரு டைமும் 10 பவர் 3 டிவைட் பண்ணிக்கிட்டே போறோம். ஓகேங்களா? இதுல நமக்கு ஏவோட வேல்யூ என்ன கிடைக்குன்னா 123 டிவைட் பை 1000. ஆரோட வேல்யூ என்ன கிடைக்கணும்னா 1000 10 பவர் 3. அடுத்து எண்ணின் விகிதமுறு வடிவம் காண்கன்னு கேட்டிருக்காங்களா? ஓகே, இது வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அப்போ எஸ் இன்ஃபினிட்டி ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஏ டிவைட் பை 1 மைனஸ் ஆர். ஏவோட வேல்யூ 123 டிவைட் பை 1000 டிவைட் பை 1 மைனஸ் 1 பை 1000. அப்போ 123 டிவைட் பை 1000 ஓல் டிவைட் பை 999 டிவைட் பை 1000 கிடைக்கும். அப்போ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை டிவைட் வந்து மல்டிப்ளை மாற்றணும்னா நமக்கு ரெசிப்ரோக்கல் ஆகுமா? 1000 divided by 999 கேன்சல் பண்ணுங்க. இப்போ இதை 3 டேபிளாக கேன்சல் பண்ணோம்னா 4 டைம்ஸ் 1 டைம்ஸ் இது 3 3 3. இப்போ ஆன்சர் 41 divided by 333. இதுதான் நமக்கான ஆன்சர். 10வது கணக்கு பார்க்கலாம். ஸோ Sn இஸ் ஈக்குவல் டு ஒரு சம்மேஷன் கொடுத்துருக்காங்க. n உறுப்புகள் வரை எனில் இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, இந்த Sn கூட நம்ம x மைனஸ் 5 மல்டிப்ளை பண்ணி இந்த ஆன்சர் வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x மைனஸ் ஒய் இன்ட்டு Sn இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் கூட x மைனஸ் ஒய்யை மல்டிப்ளை பண்ணணும். நீங்கள் ஒரு ஸ்டெப் எழுதிக்குங்க, நான் அடுத்த ஸ்டெப்ல இருந்து ஆன்சர் போட்டுக்கிறேன். நீங்கள் எழுதும்போது Sn இஸ் ஈக்குவல் டு x மைனஸ் ஒய் இன்ட்டு பிராக்கெட் போட்டு இந்த பிளாக்ல இருக்க எல்லாத்தையும் எடுத்து எழுதணும் n உறுப்புகள் வரை. சரிங்களா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? எக்ஸ் மைனஸ் ஒய் இங்கே இருக்கிற ஒவ்வொரு டேர்ம்ஸ் கூட மல்டிப்ளை ஆகும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் அகைன் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அகைன் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் சரி ஒய் கியூப் பிளஸ் n டேர்ம்ஸ் அப் டு n டேர்ம்ஸ். ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுது பாருங்க? a பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஆகும். இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் வரும். இதை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 வரும். அப்படியே போயிட்டே இருக்கும் n டைம்ஸ். ஸோ இது எப்படி அப்படின்னா இது ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். அப்படி ஃபார்முலா தெரியல அப்படின்னாலும் நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இதில் இங்கிருந்து இதை எக்ஸால மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே இருக்கிற எல்லா டைமையும் எக்ஸால மல்டிப்ளை பண்ணுறோம். என்ன ஆகுது பாருங்க? எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்து எல்லா டைமையும் ஒய்யால் மைனஸ் ஒய்யால் மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய். அடுத்து மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். ஏற்கனவே ஒரு ஒய் இருக்குது, ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர். அடுத்து மைனஸ் ஒய் இன்ட்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய். இப்போ ஆட் பண்ணும்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் மட்டும்தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ n டேர்ம்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்களா? அப் டு n டேர்ம்ஸ். இதில் எக்ஸ் டேர்ம்லாம் தனியாக எடுத்து எழுதிக்கலாம். அப் டு n டேர்ம்ஸ் மைனஸ் காமனாக வெளியே எடுத்துட்டு ஒய் டேர்ம்லாம் தனியாக எடுத்து எழுதிக்கலாம். இப்போ தனித்தனியாக ஜிபி ஃபார்மேட்டில் வந்துருச்சா? இப்போ ஜிபி எக்ஸோட வேல்யூ சரி ஆரோட வேல்யூ எக்ஸ். ஓகேங்களா? இதை ஜிபி சம்மேஷன் எஸ்என் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார்முலா என்ன? எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைட் பை ஆர் மைனஸ் 1. இப்போ ஏ இன்ட்டு ஏவோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்கே எழுதிடுறேன் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஆரோட வேல்யூ எக்ஸு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் அதே போல் இங்கே ஒய்யில் வரும் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் என் மைனஸ் 1 டிவைட் பை ஒய் மைனஸ் என். ஸோ இதுதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இந்த சம்மு அதே போல் 9th சம் 7 6 ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய சம்மு. ஸோ இந்த மாதிரி சம்மு 6th சம் வந்து நிறைய எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்குங்க. தேங்க்யூ.